everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 5 சிம்பிள் டிப்ஸ் எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணணும்னு. இந்த வீடியோ யாருக்காகன்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனால் எனக்கு பேசுகிறதுக்கு தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்காகவே ஈஸியாக ஒரு 5 டிப்ஸ் கொடுக்க போகிறேன் எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் யோர் ஸ்பீக்கிங் ஸ்பீட். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேரை பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹவ் வாஸ் தி டே, லாஸ்ட் வீக் ஐ வென்ட் டு கோவா, ஐ என்ஜாய் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க. இப்படி ஃபாஸ்ட்டாக பேசுகிறது பேர் ஃப்ளூவன்சியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. கரெக்டாக பேசுகிறது தாங்க ப்ராப்பர் ஃப்ளூவன்சி. இப்போ நீங்கள் பேசணுன்னா ப்ராப்பராக, ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹவ் வாஸ் தி டே, லாஸ்ட் வீக் I went to Goa. I enjoyed with my friends. இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக பேசும்பொழுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை ரிசீவருக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக புரியும். ஸோ ஃபாஸ்ட்டாக பேச அஸ் அ பிகினராக ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ஸ்பீக்கிங் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுங்கள். இப்படி ரெடியூஸ் பண்ணி பொறுமையாக பேசுகிறதுனால நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது அடுத்தவங்களுக்கும் புரியும். அடுத்து நீங்கள் என்ன சொல்லலான்றதையும் யோசித்து பேசலாம். செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் ஆன் யோர் பாடி லாங்குவேஜ். நீங்கள் உங்கள் டிஎல்கிட்டயோ ஒரு மேனேஜர்கிட்டயோ இல்லை ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்டயோ பேசும்பொழுது நீங்கள் ப்ராப்பராக ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதையும் ப்ராப்பராக கவனிச்சுக்கணும். அவங்கக்கிட்டலாம் பேசும்பொழுது ரொம்ப அதிகமாக உங்கள் பாடியை மூவ் பண்ணாதீங்க. தேர்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா when you're talking to a person, listen first what they say. ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரிப்ளை கொடுங்க. ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் பிஃபோர். யாராவது உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட் அவங்க என்ன கொஷின் கேட்டாங்கன்றதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதுக்கான பதில் சொல்லுங்கள். இஃப் பாசிபிள் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் போகிறீங்க இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்றத ப்ரியாராக பிளான் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. ஸோ ஃபிஃப்த் டிப் என்னென்னா ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் வித் யுவர் பார்ட்னர். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கூட இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் இங்கிலீஷ் பேசி கற்றுக்கலாம். அப்படி எனக்கு யாருமே இல்லைங்க, நான் எப்படி தாங்க இங்கிலீஷ் பேசி கற்றுக்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நீங்களே உங்ககிட்ட பேசிக்கலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? சிம்பிள் டெக்னிக்கு. எல்லார் வீட்லேயும் கண்ணாடி இருக்குது இல்லையா? ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே மிரர் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நீங்களே பேசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறேன், இன்டர்வியூ இருந்துச்சுன்னா நான் எப்படி அதுக்கு பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே உங்களுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் கவனிச்சிக்கலாம். உங்கள் பாடி லாங்குவேஜை நீங்களே பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் இல்லைன்னா நீங்கள் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது இல்லையா? அந்த ஃபோனில் நீங்கள் என்ன நாளைக்கு பேச போகிறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்களே அதை கேளுங்க. அப்படி நீங்களே கேட்கும்பொழுது நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் அதை ரெக்டிஃபை பண்ணியும் பேசிக்கலாம். இல்லை எனக்கு வேறு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மியூசிக் லவராக இருந்தால் இங்கிலீஷ் சாங்ஸ் வித் லிரிக்ஸோட கேளுங்க. அப்படி நீங்கள் அந்த சாங்ஸில் லிரிக்ஸோட கேட்கும்பொழுது அதை நீங்கள் பாடும்பொழுது உங்கள் ப்ரொனவுன்சியேஷனோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். நீங்கள் ஒரு மூவி லவராக இருந்தீங்கன்னா அனிமேட்டட் மூவிஸ் பாருங்க. இந்த அனிமேட்டட் மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்காகவே கொண்டு வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கேட்கும்பொழுதே ஈஸியாக அந்த இங்கிலீஷ் புரியும். இல்லை அப்படியே எனக்கு புரியலனா கீழே ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் சப்டைட்டிலோட அந்த இங்கிலீஷ் மூவிஸை வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணியும் பாருங்கள். அந்த டைலாக், நம்ம விஜய் டைலாக், அஜித் டைலாக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸையும் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றத அந்த ப்ரொனவுன்சியேஷனோட இமிட்டேட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த அனிமேட்டட் மூவிஸ்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களா? நிறைய இங்கிலீஷ் வெப் சீரிஸ் இருக்குங்க, அதை வாட்ச் பண்ணுங்கள். அந்த டயலாக்ஸை நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்பொழுது உங்களோட ப்ரொனவுன்சியேஷனும் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். இல்லைங்க, நான் ஒரு புக் லவர் அப்படின்னா நீங்கள் புக்கை எடுத்து மனசுக்குள்ளேயே படிக்காமல் சத்தமாக படிங்க. அப்படி சத்தமாக படிக்கும்பொழுது நீங்கள் வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும், அந்த ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணணுன்றது தெரியும். உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலும் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.